பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகமாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 54வது வசனம். 54வது வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். 27ஆம் அதிகாரம் முழுவதிலும் நாம் வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு பொற்சேர்களால் அடிக்கப்பட்டு பின்பதாக அவரை இழுத்து கொண்டு போய் சிலுவையில் அறைந்து சிலுவையிலே கேலி கிண்டல் செய்கிறார்கள். இவர் தேவனுடைய குமாரனே, ஆனால் இவர் இறங்கி வரட்டும். 7:27-36 இப்படி தான் சொல்லுகிறது. இவர் மெய்யான தேவகுமாரனே, ஆனால் இவர் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், எல்லாரையும் ரசித்தவன் இவனை ரசித்து கொள்ளட்டும் என்று சொல்லி சொல்கிறார்கள். அங்கே அவர் ஆவியை ஒப்புவிக்கும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லி ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று சத்தமாய் கூப்பிட்டோன்னு அவர் சொல்கிறார். ஒருவேளை எலியா வருவானோ இவரை ரசிக்க, ஒருவேளை பார்ப்போம். அங்கே கடல் காளானை அவர்கள் ஒரு தடியில் எடுத்து அந்த ஒரு கோலில் எடுத்து அவருக்கு குடிக்கும்படி கொடுக்குறார்கள். தாகமாக இருக்கிறது ஆனபடினால அவர் இப்படியாக கூட துன்புறுத்துகிறார்கள். அந்த மனிதர்கள் துன்புறுத்தின உடனே அங்கே பூமி அந்தகாரப்படுது, பூமி அதிர்ச்சி உண்டாகுது, இருள் உண்டாகுது, திரைச்சலை கிழிகிறது. ஆனபடினால எதற்காக இயேசு அனுப்பப்பட்டாரோ அதற்கான காரியங்கள் நடைபெறும் போது அவர்கள் பயந்தார்கள். அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மத்தேயு 27:54 நான் வாசிக்க பாருங்கள். நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்கள் கண்டு மிகவும் பயந்து அவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் அடித்து துன்புறுத்தி காவல் இருந்து எல்லாரும் அதில் ஒரு சில பேர் இருக்கிறானுங்க. அந்த நூற்றுக்கு அதிபதி அவனோடு காவல் காத்திருந்தவர்களும் இந்த சம்பவத்தை பார்த்த உடனே, ஏனென்று சொன்னால் அங்கே இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது. ஏன்னா அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துவிட சொல்லி, அதனால் இவங்க கள்ளத்தனமாக கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக பாதுகாப்புறதுக்காக அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், பொறுமையோடு இருக்கிறார், சாந்தத்தோடு இருக்கிறார், அமைதியோடு இருக்கிறார். அப்படினால ஏன் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் அவர் வந்தார். இன்றைக்கு நம்முடைய சித்தத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் இல்லை, நான் சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் எதையும் செய்யவில்லை. நான் ஒரு சிறிய ஜெபத்தை நடத்தினாலும் கர்த்தர் சித்தர் தான் இந்த ஜெபம் நடக்கட்டும். இந்த ஜெபத்தை நடத்துகிற தேவன் எனக்கு பலன் தரட்டும். இந்த கூட்டங்கள் நடத்த பலன் தரட்டும். இந்த ஆத்மாவை ரசிக்க பலன் தரட்டும். இவருடைய போய் பேசுகிற ஆண்டவர் எனக்கு பலன் தரும். இவருடைய விடுதலை ஆகணும். என்ன காரியம் வந்தாலும் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் மாற்றம் அடையணும். அப்படி இயேசுவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். பாரப்பட்டு வியாகுலப்பட்டு தோட்டத்தில் போய் அழுகிறார். இத்தனை பெரிதான பாரமாக இருக்கிறதே, நான் எப்படி செய்ய முடியும்? அண்ணா அவரை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே, அதான் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது அந்த பலன் வரும்போது, உன்னதத்தின் பலன் வரும்போது, உன்னதத்தின் பலன் நம்ம மேல் தரிக்கப்படும் பொழுது, அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே கிடைக்கும் போது, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் பலப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பலவீனம் உள்ளவர் இல்லை. அதனால தான் தேவன் நம்மளுக்கு பயமுள்ள ஆவித்தரம், பலமும் அன்பும் தெளிந்து புத்தி தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கும்போது மனக்கண்களை திறக்கும் சிலுவை. இந்த மனக்கண்களை எப்படி திறந்தார்னா, அவங்க இந்த சம்பவத்தில் நம்ம இப்படி துன்புறுத்திட்டு போன இயேசுவை, எப்படி கிண்டல் கேலி செய்த இயேசுவை இவனுக்கு பார்க்கும்போது இந்த பூமியில் இந்த காரியெல்லாம் நடந்த உடனே அவனுக்கு பயம் வந்துடுது. பயம் வந்து அவனுக்கு சொல்கிறானுங்க, என்ன சொல்கிறான்னு பாருங்கள். மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மத்தேயு 27:54 மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அப்போ இவ்வளோ நேரம் இவரை அலக்கழிச்சிருந்தானுங்க, இவரை துன்புறுத்தினானுங்க, இவளை கோரால் அடித்தானுங்க, சாட்டியால் அடித்தாங்க,
சிலுவை சுமக்கும்படி அவரை ரொம்ப பலவந்தம் பண்ணி கடினப்படுத்தி அவர் முடியாத போது இன்னொரு பலவந்தம் பண்ணி இப்படிலாம் நடக்குது. அப்படி பண்ணவனுங்க மனக்கண்கள் திறக்கப்படுது. எப்படின்னா இப்போ பார்க்குறானுங்க, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று பார்க்குறேன். இதே காரியத்தை தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசு சோதனைக்காரன் சோதிக்கப்படும் போது சொல்கிறார், நீங்கள் மெய்யாவே தேவனுடைய குமாரன் தான், மெய்யாவே தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி பூசியும் என்று அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அழகாக சொல்லப்பட்டது. அப்போ எப்படிலாம் யூஸ் பண்ணுறான் பாருங்கள் வார்த்தையை. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். 4:3 வாசிக்கிறோம், மத்தேயு 4:3. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தை. ஆனால் ஃபாதர் அழகாக பாடுறார், வார்த்தை வந்ததால் பிழைத்து கொண்டே. அப்போது கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செய்கிறார். இன்றைக்கு நாம் செய்த குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் நாம் கட்டப்பட்டவர்களாக அல்லது கைதிகளாக தண்டனை அனுபவிக்க வேண்டும். நம்முடைய தண்டனை எல்லாம் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். நமக்கு பரிகாரமாக இயேசு சிலுவை சுமந்து விடுதலை தந்தார். ஆனபடினால இந்த வேளையிலும் நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவை பார்க்கிறதான கண்கள், இயேசுதான் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று பார்க்கிறதான கண்கள். இவர் இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். மோட்சத்துக்கு அவர்தான் வழி. இப்படிப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படுவதாக வேத வார்த்தைகளை பார்ப்பதான, இந்த வசனத்தை புரிந்து கொள்வதான, இந்த வசனத்தை தியானிப்பதான, இந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளான மனக்கண்களை தேவன் தருவாராக. பகுத்தறிகிற வரத்தை தருவாராக. அப்போது மனக்கண்கள் திறக்கப்படும். நாம் எவ்வளோ கிண்டல் கேலி இந்த உலகத்தில் என்ன வேணாலும் இஷ்டம் போல் செய்யலாம். ஆனால் இயேசு உங்களுடைய மனக்கண்கள் திறந்துட்டார்னா, இவர் தான் இரட்சகர், இவர் தான் மெய்யான தெய்வம், இவர் தான் என்னுடைய பரிகாரி, இவர்தான் என் மெய்ப்பர், இவர்தான் என்னுடைய மணவாளன் என்று சொல்லி நாம் ஆர்ப்பரிப்போம். இயேசு நிச்சயமாக என்னுடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். அதனால்தான் மெய்யான ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரையும் ரட்சித்தவன் இவனை ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றாங்க. ஆனால் இந்த மனக்கண்கள் திறந்தவுடனே அவனுக்கு ரட்சிப்பு வருது. இவர்தான் மெய்யான குமாரன், அப்போ இவர்தான் தெய்வம், இவரை தவிர வேற ஒருவர் இல்லை. வானத்துக்கு பூமியின் மேலே இயேசு நாமம் வேறு நாமம். இந்த அதிகாரம் இயேசுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் இந்த சிலுவை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். மரணம் அறிந்து வந்தோம் அவர் கீழ்ப்படிந்தவரார், தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வேளையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. நீங்கள் ஒருவேளை பின்மாற்றத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் ரட்சிக்கப்படாத இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுதும் நீங்கள் இயேசுவிடத்தில் மனம் திரும்புங்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய மனக்கண்கள் திறப்பார், உங்களை ரட்சிப்பார், அவர் பக்கமாக சேர்த்து கொள்வார். அவர் சேர்த்து கொண்டது மாத்திரம் இல்லை, பிரித்தெடுத்தது மாத்திரம் இல்லை, அந்த ராஜ்யத்தில் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, உங்களுடைய மனக்கண்கள் திறந்துக்காக நன்றி. உடைய மனக்கண்களை திறந்து உம்மை பார்க்கும்படி, உடைய வேதத்தை பார்க்கும்படி, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கும்படி, இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நீ தந்த பாக்கியத்துக்காக நன்றி. இது பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்களோடு பேசி அவளை ஆசீர்வதியும், அவளை வேண்டியபடியெல்லாம் செய்யும். நீர் ஒருவரே பெரியவர், பெரிய காசு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் வியாதி தியானத்தை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் நீர் பேசி அவருடைய மனக்கண்களை திறந்தரும். உடைய வார்த்தை கேட்கிற செவியை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.